வணக்கங்க. இது என்ன வீடியோன்னா அமுதமிழ் சமையல். அன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு சத்தான நவதானிய பொருட்கள்லாம் செஞ்ச உருண்டை தான். இது வந்து தங்கச்சி குழுக்காண்டி பண்ணியிருக்கு. எப்படி செஞ்சிச்சுன்னு சொல்லும் பார்ப்போம். வணக்கங்க. நான் இது எங்கள் ஊரில் வந்து கருப்பூரில் வந்து 20 குழு இருக்குது. குழு மூலியமாக நான் ஒவ்வொரு குழுவுக்கும் 5 திசு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. என் குழுவுக்கு வந்து நான் 3 இது செஞ்சுருக்கிறேன். 3 செஞ்சது இன்னும் 2 வந்து இன்னொரு பொண்ணு செய்யுது. நான் என்னென்ன செஞ்சேன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து அவலு லட்டு. இது வந்து அவலு வந்து நெய்யை ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு பொட்டுக்கல்லையும் வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அதை வந்து நல்லா ரவா பக்குவத்தில் தான் எடுக்கணும். அதை குருணை ரவா எப்படி இருக்கோ அந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்துக்கிடணும். இது வறுத்ததை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதை லாடு பிடிக்க எல்லாம் பக்குவத்துக்கு எல்லாம் ஒன்றா கலந்து லாடு பிடிச்சி ரெடி. இது லாடு. இது நவதானியங்கள் அவிப்பு உருண்டை. இது எப்படின்னா நைட்டே ஊற வைக்கணும் நவதானியங்கள். நான் வந்து 5 தான் சேர்த்துருக்குறேன். எனக்கு எண்ணற்ற இருந்தது 5 பொருள் தான். நீங்கள் வந்து எத்தனை நவதானியங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுக்கிட்டீங்கன்னா காலைக்கு அவிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா அவிச்சு நல்லா நைஸாக நல்லா அவிச்சிடணும். அவிச்சு இது வந்து தாளிப்பு உருண்டை. அவிச்சதுன்னா எல்லாத்தையும் தின்னுட்டு தாளித்து இது வந்து கடலை வந்து உளுந்தம்பருப்பு அது நல்லெண்ணெயில் தாளிக்கணும். பட்டை மிளவா காஞ்ச மிளவான்னு சொல்லணும், எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி வேணா எல்லா மிளவா இது கருவேப்பிலை கொஞ்சோண்டு உளுந்து கடுகு எல்லாத்தையும் போட்டு தாளித்து இதை வந்து உருண்டையை பிடிச்சி அதான் தாளிப்பு உருண்டை. அவியல் தாளிப்பு உருண்டை இது. அடுத்தது வந்து இது பிள்ளைங்களுக்கு இது மாதிரிக்கே கொடுத்தீங்கன்னா இன்னும் வயசானவங்களுக்கு இது மாதிரிக்கே அவிச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா மென்று வந்து தனித்தனியாக அதை அவிச்சு அது மென்று திங்கிறதுக்கு இது வந்து நல்லா அவிச்சு கூலாக பண்ணி இது உருண்டையாக பிடிச்சி கொடுக்குறதுக்கு உடம்புக்கு நல்ல சத்தான உணவு. நல்லாவும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது மாதிரிக்கே பண்ணி கொடுக்குறது வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது என்னென்னா கேழ்வரகு புட்டு வந்து தண்ணியை நல்லா தெளித்து உதிரியாக நல்லா இது இல்லாமல் கட்டிங்கட்டியமாக இல்லாமல் உதிரியாக பண்ணி வச்சு அவியல் பண்ணி அப்புறம் தேங்காய் பூ ஏலக்காய் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா இதுவும் போட்டுக்கலாம், முந்திரியும் போட்டுக்கிடலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை. இது வந்து இயற்கையாக அதை சாப்பிடணுங்கிறதுக்காக இதையே பண்ணி வச்சுக்கிறேன்னா முந்திரி நல்லது தான், என்னக்கிட்ட இல்லை, நான் சேர்க்கலை. இது வந்து நல்லா இது பண்ணி அவியலாக பண்ணி தேங்காய் பூ போட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். எல்லாருக்கும் நாட்டு சர்க்கரை எல்லாம் பல இது வருதுங்கிறனால நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இது இப்படி மாதிரிக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் நல்லது, கொஞ்சம் அந்த வயசானவங்களுக்கும் நல்லது, ரொம்ப சீக்காக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரிக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்குறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான உணவு. இது புட்டா பண்ணி இப்படி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம், அது நல்லது, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் தரும். இது மாதிரிக்கு பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. இது வந்து பிள்ளைங்களுக்கு இது மாதிரிக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது அவளு தனியாக பண்ணி கொடுக்குறது வந்து அது வந்து நல்லா சாப்பிட விருப்பம், அது வேண்டாமாங்க. இது மாதிரிக்கு லாடு சாப்பிடாத பிள்ளைங்க எல்லாமே ஆசைப்பட்டு சாப்பிடும். இது லாடு ஐட்டமாக பண்ணி இது பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நான் சொன்னது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தனித்தனியாக இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம். நன்றிங்க, வணக்கங்க. இது பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.